வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை எடிட்டி 39 சொல்லக்கூடிய எந்த நல்ல ரகத்தை தான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். விவசாயம் சார்ந்த அனைத்து வகையான தகவல், அதாவது விதை, உரங்கள் மற்றும் மருந்துகள், இதனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பயிர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படின்றத மறக்காம விவசாயிகள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதற்கேற்ற வீடியோ நான் போடுவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா விவசாயிகளும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஆடுதுறை எடிட்டி 39 சொல்லக்கூடிய நெல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயிலா பார்த்தலாம் வாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 40 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே மகசூல் தருங்க. இந்த நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகம் தாங்க பார்க்கப்படுது. ஒரு ஏக்கர் நடவு செய்ய விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 2 அடியில இருந்து அதிகபட்சமா 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. களிமண் மற்றும் வண்டல் மண் நிலத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா செழித்து வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தை எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின் சம்பா, தாளடி, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNAU அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய அபிஷியல் வெப்சைட்ல இருக்குங்க. வாங்கி பயன்பெறுங்க. இந்த நெல் ரகம் ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5600 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியதுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். சோ இந்த நெல் ரகத்தோட கதிர் எவ்வளவு நீளமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குங்க. ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250ல இருந்து 270 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. சோ நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்ட நாள்ல இருந்து 20 to 25 நாட்கள பாத்தீங்கன்னா நீங்க பறிச்சு நடவு செஞ்சணும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 22 நாளுக்குள்ள நடவு செஞ்சனுங்க. இந்த நெல் ரகத்தை நேரடி நெல் விதிப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த நெல் ரகம் நேரடி நெல் விதிப்புக்கு ரொம்பவே ஏற்ற நெல் ரகம். சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதத்திற்கு மிகவும் ஏற்றது. இந்த நெல் ரகத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தின் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான், இலைப்பேன், குருத்து பூச்சி தாக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாவே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 39 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. நிறைய விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை விரும்பி பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் வயல் பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயாது. அது மட்டும் இல்லாம டெல்டா பகுதியில் அதிகப்படியான வளர்ச்சி இருக்காது. சோ வளர்ச்சியை அதிகமா விரும்பாத விவசாயிகள், அது மட்டும் இல்லாம காற்று மற்றும் மழைக்கு சாயாத ரகம் வேணும் சொல்லக்கூடிய விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். சோ நல்ல மகசூலும் தரும். உங்களுக்கு எந்த ஒரு பலமும் இல்லாத நீங்க விவசாயத்துல நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம். அதற்கு ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் தான் இந்த எடிடி 39 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா IR8, IR20 ஆகிய 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிட்டாங்க. இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தானிய எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கிராம் பாத்தீங்கன்னா அதோட தானிய எடையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் இயற்கையாவே அதிகமான தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இது உப்பு தன்மை கொண்ட மண்ணிலும் நன்கு வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சோ காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகம் கூட. இது மற்ற நெல் ரகங்களை விட 20% பாத்தீங்கன்னா கூடுதல் லாபம் தரக்கூடியது. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாயாது, அதிகப்படியான லாபமும் தரும். மகசூலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கக்கூடியது. உப்பு தண்ணியிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா செழித்து வளரும். வண்டல் மண், கரிசல் மண்ணுக்கும் இந்த நெல் ரகம் சேர்ந்து மகசூலை தரக்கூடியது.
நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கை நடவு செஞ்சிருப்பீங்க, இயந்திர நடவு செஞ்சிருப்பீங்க, இல்ல நேரடி நெல் விதைப்பு செஞ்சிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான களைகள் வந்துருச்சு, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதற்கான வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதற்கான வீடியோ தான் நம்ம லெப்ட் சைட்ல பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் 22வது தவணை எப்போ வரும்ன்ற தகவல் பாத்தீங்கன்னா முழுமையா நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதனோட பிக்சர் பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர் இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. ஆடுதுறை எடிட் 59 சொல்லக்கூடிய புதிய நெல் ரகத்தின் உச்சகட்ட விளைச்சலை பத்தி நீங்க ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ இந்த எல்லா வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, மறக்காம பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்த்துறீங்க, ஸோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.